இன்னைக்கு ஐநூத்தி எபிசோட பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாண்டியன் வந்து இந்த மாரி பாம்பு பிடிக்கிற கூட்டம் வந்து இந்த மாரி பாம்பு இங்க தானே வந்தது அப்படின்னு சொல்லி பிடிச்சவங்கன்னு சொல்லி இப்படி சொல்லிட்டு இருக்காரு. சோழனும் சொல்றாரு இந்த மாரி நான் பிடிச்சங்களா பாம்பையும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அனீஸும் சந்தாவும் வராங்க. வந்து இந்த மாதிரி வரும்போது என்ன சோழன் வந்து நக்கல் அடிக்கிறாரு. என்ன அனீஸு வேலைக்கு வந்தியா? ஆமாம். சந்தாம்மா வேலை பார்க்க போகிறாங்க அப்படின்னு. இல்லை இல்லை சும்மா வந்தாங்க பையா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சு சும்மா அதை காமெடி பண்ணுறாங்க. அப்புறம் சேரன் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த மாதிரி எங்கெல்லாம் இது பண்ணணும், ஜன்னல் இது பண்ணணும், ஜன்னல் ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அப்புறம் ஆஃபீஸ் காட்டுறாங்க, நிலாவோட ஆஃபீஸை. அங்கே ராகவ் வந்து இந்த மாதிரி அடி வாங்கி வந்திருக்கான். அப்புறம் வந்து கேட்குறாங்க ஆஃபீஸில் என்னங்க மூஞ்சில் அடி வாங்கியிருக்கும் போது பாத்ரூம் வந்து கீழே விழுந்துட்டேன். எல்லாம் வந்து அதை நினச்சி பார்க்குறேன். சோழன் சொன்னது வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உண்மையாக சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னது வந்து நினச்சி பார்க்குறேன், நினச்சி சிரிக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்தாட்ட வந்து நேற்று ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, இது பண்ணிங்களா அப்படின்னு கேட்கும்போது நேற்று தான் அந்த ஃபைலே வந்தது, நான் இன்றைக்கி அதான் ஆரம்பிக்கணும் படிச்சுட்ருக்கேன். அவங்க வந்து 24 ஹவர்ஸ் ஆச்சு எனக்கு, நீங்கள் ஃபஸ்ட் ட்ராஃப்ட் இன்றைக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கடுப்பாகி சொல்லிட்டு போகிறான். இதை பார்த்துட்டு நிலா வந்து லைட்டாக காண்டாகிறா. இந்த மாதிரி வேறு வழியே இல்லைன்னா வேலை பார்க்குற மாதிரி அவளுக்கு தோணுது. இதை வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து கேட்குற என்ன டென்ஷனாக இருக்கும்போது இந்த மாதிரி இந்த ராகவ் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் வேறு கம்பெனி மாறலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் என்னாச்சு ராகவ் சும்மா சும்மா திட்டு வர உனக்கு உன் மேலே தனி பிரியமாச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரியம் தான் பிரச்சனை, நிறைய பிரச்சனை பண்ணுறாரு அதுதான் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறா. அப்புறம் அங்கே வேலை நடக்கிறத காட்டுறாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் போட்டு வச்சு இந்த ஜன்னல்லாம் இது பண்ணிட்டு சரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கேருந்து சோழன் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி என்னங்க அங்கே எல்லாம் ஓகே தானே, ராகவ் வந்து பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படிங்கும்போது ஓகே நான் அந்த பாம்பெல்லாம் பிடிச்சாச்சுங்க, இப்போ அடுத்து வீடெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியா ஓகே சூப்பருங்க அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது சோழன் சொல்கிறான், பாத்தியா இந்த மாதிரி நம்ம ஏதாவது தூக்கிட்டு வந்தாலே இந்த பெரியப்பாவும் அத்தையும் வந்து இந்த மாதிரி தடுத்து விட்ருவாங்க, இன்றைக்கி பார்த்தியா எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி அது சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவங்க பெரியப்பாவும் அத்தையும் வந்துடுறாங்க. வந்து அந்த மாதிரி சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி என்ன இந்த வீடை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, திரும்பி வந்து இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது சேரன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த மாதிரி பாம்பு வந்துருச்சு பெரியப்பா, அதுக்காக வந்து சும்மா சரி பண்ணிட்டு வேறு ஒன்றும் பண்ணல அப்படிங்கும்போது இப்போ நான் இப்போ இப்படி சொல்லுவீங்க, நான் பண்ண வீடை இடிப்பீங்க, இதெல்லாம் இது கோர்ட் ஆர்டர் சொல்லியிருக்கல, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நட்டேசன் வந்து சண்டை போட்டு அனுப்பிச்சி விட்றாரு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி போலீஸை கூப்பிட்டு அவங்க அத்தையும் அவங்க பெரியப்பாவும். பெரிய பிரச்சனை நடக்குது, 2 பேத்துக்கு சண்டை. நட்டேசன் வந்து எங்கள் அப்பா எனக்கு உயில் எழுதி வச்சிருக்காரு, அந்த உயில்லாம் எங்கேன்னு தெரியல, ஆனால் அந்த வீடு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை, இந்த வீடு எங்களுக்கு தான் இருக்குது, நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம், கோர்ட் ஆர்டர் படி எதுவும் வேலை பார்க்கக்கூடாது, வேலை பார்த்தா சீல் வைக்கணும்னு போட்டிருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது நட்டேசன் வந்து ரொம்ப கோவப்பட்டு அவங்க அவங்க அண்ணன் அடிக்க வராரு. அந்த அந்த அத்தையை போட்டு அடிக்க வராரு, ரொம்ப ஆவேசம் வராரு. அப்புறம் அங்கே இருக்க போலீஸ் வந்து நீங்கள் வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லோரும் அதை ஷாக்லேயே வந்து இன்றைக்கி எபிசோட்